எங்க தான்டா கேக்குது? உண்மையாவே ஸ்டேஷன் இருக்கா பக்கத்துல? எங்கண்ணா நம்ம பார்க்கலையே. ஸ்டேஷன்ல எங்கே கிடக்கு? ட்ராக்ல தானே போயிட்டு இருக்குது. பார்த்து சாந்தி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக எங்க உயிரே கொடுப்போம். ட்ரெயின் வந்தா ட்ராக்ல ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும் பாத்தியா? அந்த சவுண்ட் ஏன் வருது இதுல? என் காலை பிடிச்ச கீழே இழுக்குதுயா ட்ராக்ல. உங்களை மாதிரி நிறைய ஆத்மாக்களை பார்த்து நாங்க அவங்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கோம். உங்க ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு ஆசைப்படுறோம். சாந்தின்னு தெரிஞ்சு தினமும் ஒருவேளை அது பேர் சாந்தின்னு நினைக்கிறேன். நீ சாந்தின்னு ஏதாவது பேசி பாரு, ஏதாவது ரிப்ளை வருதான்னு பாரு. எப்படியா சாந்தின்னு சொல்ற? ஐயோ மைண்ட்ல ஓடுதியா டக்குன்னு. எனக்கு இந்த விஷயம் அப்படியே ஏதோ ஒரு லூப் மாதிரி ஓடுதியா. இப்படி ஃபயாஸை வச்சு நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த பேய்க்கும் ஒரே கல்ல 3 மாங்காய். ஃபயாஸை வச்சு கேமரா அப்படி மாறி மாறி வருது. அடுத்தது எங்க வரும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், அவர் பின்னாடியே ஒரு உருவம் நிக்குதுடா. இங்க பாருடா ஜெகா, இங்க வாடா. என்னடா தெரியுதுடா? பாருடா, ஏதோ பண்ற மாதிரி இருக்கு பின்னாடி இருந்து. இந்த வசியம் சத்தம் வந்துச்சு. ஹாய் கைஸ், ஒரே பிளேஸ்ல இருந்து மல்டிபிள் மார்க்கெட்ஸை அக்சஸ் பண்ற மாதிரியான ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா மறக்காம இந்த பாக்கெட் புரோக்கர் பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பாருங்க. இதுல 250+ அசெட்ஸ் வச்சு அக்ராஸ் டிஃபரெண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லைக் பிட்காயின் கேஷ், எத்திரியம் அண்ட் செயின் லிங்க் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்ஸ் 24/7 அவைலபிளா இருக்கும். ஒருவேளை ரெகுலர் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆயிட்டா நீங்க OTC அசெட்ஸ் வச்சு உங்க ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். இஃப் இன் கேஸ் ஸ்டாக்ஸ் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்னா இதுல நிறைய குளோபல் கம்பெனிஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்பிள், டெஸ்லா, நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் அலிபாபா இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்க்ளூடிங் S&P 500, NASDAQ 100, Dow Jones, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கான எல்லா அக்சஸுமே சேம் பிளாட்ஃபார்ம்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னா நம்மளோட லோக்கல் கரன்சி வச்சே இதுல நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். இதுல 70+ கரன்சிஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. சோ இதன் மூலமா நீங்க US டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணன்ற அவசியமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி டெபாசிட் அண்ட் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே குயிக் அண்ட் கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கிரிப்டோ யூஸ் பண்ணி டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணும்போது எந்த விதமான ஹிடன் சார்ஜஸ், கமிஷன் எதுவுமே இருக்காது. அண்ட் இதுல உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது இந்த process ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இதன் மூலமா எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கிறதுனால உங்க அக்கவுண்ட் ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம 256 பிட் SSL பேங்க் லெவல் என்கிரிப்ஷனும் இதுல இருக்கிறதுனால உங்களோட பர்சனல் டேட்டாஸ், அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இதுல இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். இந்த பாக்கெட் புரோக்கர் பிளாட்ஃபார்மை நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கிரீன்ல வரும் SMPV. இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய போனஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. குட் லக். என்ன சும்மாலாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பொண்ணு செத்து போச்சு. அப்படி இருந்தா மட்டும்தான் ட்ரெயின் வர சத்தம் கேக்குதுறாங்க. இல்ல ராஜிங்க கேச்சு. ஆமா நான் சவுண்ட் ஆகுது. பேகன் கோடார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது அபிஷியலி த மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷனா இந்த ஊர் மக்களால கருதப்படுது. ட்ரெயினே வரல, ட்ரெயின் சத்தம் கேக்குது. தூரத்துல சத்தம் கேக்குதுடா. நெகட்டிவ் வைப் பயங்கரமாக சூழ்ந்துருக்குது இந்த இடத்துல. வெளியே ஆரம்பத்துலேயே நான் அதை கவனிச்சேன். ஷூ என்ன ஏதோ ஐயோ ஏதோ நம்ம நோக்கி வருதுயா. அந்த உருவத்தை யாரு பார்க்குறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போனா இப்போ நாம பார்த்துருக்கோம். நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நேருக்கு நேரா பேண்ட் அவுடுது. பேண்ட் அவுண்டாலும் பரவாயில்ல, அவுட்டு போட்டு ஓடிவா.
ஏடா விடமா என்ன சொல்லி வீட்டில் ரொம்ப எடுப்பது பேச அதை நம்ம கிட்ட வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணும். எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பின்னாடி போயிட்டே இருக்க போகிறோம்? நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடந்து வந்துட்டோம். ஓகே, இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதை நம்ம கிட்ட வர வைப்போம். என்ன பண்ண போகிறோம்? லைட் ஆஃப் பண்ணி ஒழிஞ்சிக்கலான்னு அதுதான் சொல்கிறேன், என்ன பண்ண போகிறோம் யோசிச்சதுனால தான் இது சொல்கிறேனே. ஓகே, இப்போ என்னன்னா மறுபடியும் ட்ரெயின் சவுண்ட் கேட்குது. இப்போ என்னன்னா அந்த ஆத்மாவை கோவப்படுத்துற மாதிரி நம்ம பேசணும். ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பின்னாடியே போயிட்டுருக்கோம். என்னைய கோவப்படுத்த போறீங்களாங்கிற மாதிரி பார்க்குது. அது என்ன பண்ணா அது நீ ஒரு கோழை. உலகத்தில் உன்னை விட பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். சூசைடு எதுக்குமே தீர்வு கிடையாது. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்க இறந்துடக் கூடாது சூசைட் பண்ணி. உங்களை அசிங்கப்படுத்தின முன்னாடி, உங்களை காயப்படுத்தின முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்து காட்டியிருக்கணும். இறந்து போய் இப்படி மற்றவங்களை பயன்படுத்தி என்ன பிரயோஜனம்? நீங்க நல்லா வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயந்துருப்பானுங்க. உங்களை பிடிக்காதவங்கலாம் உங்களை பார்த்து பயந்து வயிற்றுச்சல்ல செத்துருப்பானுங்க. இப்போ இறந்து போய் உங்களால் எதுவுமே பண்ண முடியலையே. பேய்னா கெத்துன்னு நினைக்காத. ஒன் டே ஃபார் எலிஃபண்ட், ஒன் டே ஃபார் கேட். அப்படின்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அது தமிழ்ல சொல்லியிருக்கலாமே. பீட்ரு இவர் அப்படியே இல்லை, அப்படி அது சொன்னால் அதுக்கு புரியும், கொஞ்சம் ரோசம் வரும், அதுக்கு தான். சரி சரி, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்க. ரோசம் வரட்டான்னு பார்க்கும். யோ சத்தியமா அது கெத்து கிடையாது, அது பெத்து சத்தியமா. அது அங்கே சொல்லு, ஏன்ட்ட சொல்கிற? என்ன சுருக்குன்னு சொல்கிற மாதிரி என்ன சொல்லலாம்? சுருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். கிட்ட வாக்கு உன்னை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட வர மாட்டீங்களா நீங்க? உங்களை மாதிரி நிறைய ஆத்மாக்களை பார்த்து நாங்கள் அவங்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கோம். உங்க ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு ஆசைப்படுறோம். சொர்க்கத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களோட ஆசையை வேணா நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். வேணா பயாஸ் வராரு, ஒரு ரீல்ஸ் வேணா பண்ணிக்கோ அவர் கூட. வரியா? ஏப்பா அதுக்கு ஆசையே இருக்கிற மாதிரி தெரியலப்பா. அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்குதுப்பா. சரி வாடா, என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாடா, எண்டிங் வரைக்கும் போயிடலாம். வாடா. எப்பா இந்த ட்ராக்குக்கு எண்டே இருக்கிற மாதிரி தெரியலப்பா. லூப்ல மாட்டின மாதிரி இருக்கு. வந்ததே திரும்ப திரும்ப வருது. ரொம்ப பெரிய ஸ்டேஷனா இருக்கும் போல அது பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் பெரிய சிட்டியில் இருக்கிற இடம் தான் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸ்டேஷனே சின்னதாக இருக்குது, ட்ராக் இவ்வளோ பெருசாக போகுது. உன்னை பார்த்து இந்த ஊர் மக்கள் இங்க இருக்க எவன் வேணா பயப்படலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. பல பேய்களை பாட்டி பல பேய்களை வந்து அழிச்சிருக்கோம். என்னயா எங்களுக்கு பயம் கிடையாது. முடிஞ்சா வா. அதுக்குன்னு ரொம்ப கிட்ட வந்துடாத. நீ ஒரு அக்னி சிறகுனா வா, சிறகு அடிச்சு வா. பாப்பா எவ்வளோ நாளைக்கு தான் கூண்டுக்குள்ளாரே அடைஞ்சிருப்ப. இப்போ நீ வெளியே வந்தா நீ ஒரு அடையாளம். வெளியே வா. பிகில் படம் டைலாக் அது. சொல்லு சொல்லு சொல்லு, நல்லாதான் இருக்கு சொல்லு. இல்லை அதுக்கு மேலே தெரியல, அவ்வளோதான் லைக் போடுவாங்க. சொல்லு, நீ எதாவது சொல்லு. எனக்கே ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கல. டக்கு யோசி, சொல்லி தொலையா. டேய் எனக்கு தெரிஞ்சு சந்திரமுகி படத்துல வர மாதிரி வினீத் நடுவில் வந்து என்ட்ரி கொடுத்து டான்ஸ் ஆடுவாப்ல, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் போடு பையன் சும்மா. டேய் அதுக்கு பரதநாட்டியம் தெரியுமேடா. எனக்கு பரதநாட்டியமே தெரியாதுடா. பரதநாட்டியம் ஆடு. லேடிஸ் போய்டா. நாமே நீலியா தேர்கோரா சுவாசம் சுவாசம் ராரா. எனக்கு அதெல்லாம் வராதுடா. நான் வேணா வேட்டை ராஜாவா போட்டுமா? என்னடா பொசுன்னு அனுப்புறீங்க? ஏய் வந்து தொலைய. உனக்காக தான் நான் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு நாளா வந்து நிக்கிறது? நீங்க ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு. ஓ டப்பால்னு வாங்க, வீட்டுக்கு போங்க. எப்பா ஸ்டேஷனோட எண்டே வந்துருச்சுப்பா. ஏதாவது லவ் ஃபெயிலியர் பண்ணி தொலை செத்து போயிட்டியா நீ? என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசுறீங்க நீங்க.
என் காலை பிடிச்சி கீழே இழுக்குதுயா ட்ராக்ல. என்ன சொல்ற? கூட தானே இருந்தோம், கவனிக்கலையா நாங்க? நீ தனியா கோத்து விட்டு தானே போவ. இதோட ஸ்டேஷன் முடியுது. யோ ஜாக்கு, அது பிடிச்சது இருக்கே அப்படியே மரண புடியா இருந்துச்சு. காலை பிடிச்சி அப்படியே ஒரே இழுக்க ட்ரை பண்ணுதியா? ட்ரெயின் எங்க தான்டா கேக்குது? உண்மையாவே ஸ்டேஷன் இருக்கா பக்கத்துல? எங்கன்னா நம்ம பார்க்கலையே. ட்ராக்ல தானே போயிட்டு இருக்குது. நீ வேற பேய் பிடிச்ச மாதிரி நின்னுடா. சாந்தி யோ ஃபயாஸ், சாந்தி காலை தானே பிடிச்சி. அது காலை பிடிச்ச உடனே இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, கால் தான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, காலை தான் பிடிச்சது. காலை மட்டும் தானே? ஆமா. என் மைண்ட் ஏதோ ஒன்று ஓடுதுப்பா. என்னன்னு? எப்பா நாம நினைக்கிற மாதிரி அது வந்துட்டு கீழே விழுந்துலாம் சாகல, அதை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றேன். என் மைண்ட் ஸ்டட்டாக ஏதோ ஓடுதுயா. அதை வந்து ஏதோ அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் பிடிச்சி காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்றான். ட்ராக்ல மயக்கம் போட்டு விடுக்குது, ட்ரெயின் ஏறுது. இது அப்படியே மைண்டில் ஓடுதியா கொஞ்ச நேரத்துக்கு. சாந்தின்னு தெரிஞ்சுது என்னமோ. ஒருவேளை அது பேர் சாந்தின்னு நினைக்கிறேன். நீ சாந்தின்னு ஏதாவது பேசிப்பாரு, ஏதாவது ரிப்ளை வருதான்னு பாரு. எப்படியா சாந்தின்னு சொல்ற? ஐயோ மைண்டில் ஓடுதியா டக்குன்னு. எனக்கு இந்த விஷயம் அப்படியே ஏதோ ஒரு லூப் மாதிரி ஓடுதியா. நீ ஏதாவது பேசிப்பாரு, சாந்தின்னு பேசிப்பாரு. நீ இன்றி நானும் இல்லை, ஃபயாஸ் காதல் பொய்யும் இல்லை, உன்னை காணும் நேரம் வருமா? வந்துருச்சு, கொஞ்சம் போன உசுறு போயிருக்கோம். அது பேர் சாந்தி. ஃபயாஸ் கண்கள் மோட்சம் பெருமா. ஏதோ இருக்கு மச்சான். இல்ல அப்போ எங்க 4 பேரு காலை பிடிக்காத அந்த சாந்தி உன் காலை பிடிச்சி கவுறானா, அப்ப ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, பூர்வ சம்பந்தம் ஏதோ இருக்கு. மகதீரா படத்துல வர மாதிரி அது கையும் உரசனா கனெக்ஷன் ஏற்படும். இது காலும் உரசி கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அதுக்கு ஸ்பார்க் ஆயிருக்கு. போன ஜென்மத்துல ஒருவேளை தள்ளி விட்டவனே இவனாதான் இருப்பானா? இருக்கலாம்டா. யோ என்ன விளையாடுறியா? எங்கடா வைக்கிற கேமராவை? நான் கீழே குஞ்சுனுங்கிறாரு, யோசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அதோட பேரு சாந்தியா தான் இருக்கும். நீ சாந்தின்னு சொல்லி பேசி பாரு, ஏதாவது ரிப்ளை வருதான்னு பாரு. ஏ சாந்தி, வாடி சாந்தி, உனக்கு சூடு சொரணை இருந்தா வாடி. நாம தான் இப்ப உனக்கு தைரியம் தான். இப்ப காலை பிடிச்சில்ல, உன்னால முடிஞ்சா புடனைய பிடிச்சு காட்டு. இதுக்காக நான் கஷ்டப்பட்டு பேர சொன்னேன். இடத்துல பிடிச்சிட்டு போகணும். சாந்தி சரத்து, இப்ப நாம தான் அதோட சாமி நீதான் அடி, சாபோ நீதான் அடி, ஃபயாஸின் சாந்தி நீதான் அடி. அப்ப நீ தான் எங்களுக்கு பலியாடு. உன்னை வச்சுதான் நீ விளையாடணும். குதி குதி சரி குதி. இத புடி. இப்ப நான் முன்னாடி போகணுமா? கொஞ்சம் எல்லாம் கேப் விட்டே போங்க. ஏன் நாங்க பின்னாடியே வரோம். போ, நைட் விஷன் ஆன் பண்ணிக்கோ. ஒருத்தர் கேப் விட்டு போலாம்டா. ஓகேவா? கேமரா எங்கிட்ட குத்துரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டாங்க. கைஸ், இப்போ சாந்திக்காக நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபயாஸ் முன்னாடி போகிறாரு. குறிப்பிட்ட இடைவேளையில் நான் வரேன். எனக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டு வராங்க. இப்போ நம்மக்கிட்ட இருந்து சாந்தி தப்பிக்கவே முடியாது. அவங்க பேர் சாந்தியா இல்லையான்னு தெரில. ஃபயாஸ் சொன்னார், அதனால் நாங்கள் சாந்தினே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நீங்களும் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. வாங்க போகலாம். சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதா என்னன்னு தெரில. ஒரே நிமிஷம். இது பறவை. இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வந்துச்சு. சரத்து, சவுண்ட் இல்லை. இந்த ட்ராக் கிட்ட தான் சவுண்ட் கேட்குது. சரத்து, கை வச்சானே. யோ, ட்ராக்ல சத்தம் கேட்குதியா? சரி போ நட. ட்ராக்ல ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்குது.
புது ட்ராக்கில் தான் நடு ராத்திரியில தான். சாந்தி புரியல. நீ போ வரேன் போ என்னடா ₹1 காயின் வச்சு விளையாடுற மாதிரி உட்காந்துருக்கீங்க ட்ராக்ல. ட்ராக்ல சத்தம் கேட்குது. சரி நீ போ. லைட் ஆஃப் ஆயிடுச்சு கேமராவில். சரி போ பார்த்துக்கலாம். சாந்தி சாந்தி ஆமா பார்த்து. சரத்து மிகப்பெரிய முள்ளு செடி முள்ளு மரம் இங்கே இருக்கு. நீ பார்த்து உங்களுடைய பாதையை நான் எளிமையாக ஆக்கிறேன். ஆக்சுவலாக அது காலை பிடிச்சோடனே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி இருந்தது. ட்ராக்ல முள்ளு கல்லெல்லாம் இருக்கு, பார்த்து வாங்க. அதில் நடக்கிறது கஷ்டம் தலைவரே. சாந்தி நீ சாந்தி ஆகி போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. யோ குடிகார மாதிரி நடந்து போகாது, நடுவில் தான் ஒரு இடம் இருக்கு, அதில் வந்து போ. சத்தம் கேட்டுச்சா உனக்கு? கேக்குது. ஐயோ இது என்னையா வித்தியாசமா இருக்கே அந்த சத்தம். டேய் ஒரே நிமிஷம், ஃபோனில் ஜூம் போட்டு குட்டி பிள்ளை. நான் டார்ச் அடிக்கிறது டக்குன்னு எடுத்து ஜூம் போடு. கேமரா அப்படி. டெட் பாடி எல்லாம் இருக்காதுடா. இது தெரியல, இந்த கேமரால தெரியல. உனக்கு மட்டும் எப்படா இருந்தது? 10 செகண்ட்ல அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். தூரம் வாயா. இந்த ரைட்ல வாங்க. இந்த கேமரா அப்படி நான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். படுத்துருக்கல வந்து அசையுதுடா. சத்தம் போடாம இருங்க. உருவம் அசையுது. ட்ரெயின் சவுண்டு. யாரு? ஓ சாந்தி, யார் அது? அது நீயா இருந்தா எங்களுக்கு ஏதாவது சொல்லு. உன் பேர் சாந்தியா? பயக்குள்ள வச்சிருந்தாரா? நம்மளை கடைசி வரைக்கும் வர வச்சு இப்ப இது மாட்டி விட்டுருச்சு. ஒண்ணு அந்த ட்ரெயின் சவுண்ட் இந்த டைம்ல அடிச்சு செத்துருக்காது. அப்ப கன்ஃபார்ம் இருக்கும் மச்சான். ட்ரெயினே வரல, ஆனா நம்ம ட்ரெயின் சவுண்ட் கேட்டுனே இருக்கு. அதுவும் ட்ராக்ல பத்துறதுனா இந்த டைம்ல செத்துருக்கு. அது கூட பரவாயில்ல. ட்ரெயின் வந்தா ட்ராக்ல ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும் பாத்தியா? அந்த சவுண்ட் ஏன் வருது இதுல? புரியுதா உனக்கு? நம்ம எத்தனை ஸ்டெப் வந்திருப்போம்? 10 ஸ்டெப் தான் வந்திருப்போம். இந்த ட்ராக்ல சவுண்ட் வந்துட்டே இருக்குது பாரு. சாந்தி அடையாம பேட்டரி கல்லின்னு நினைக்கிறேன். ஆமாயா காண்பா இப்போ. கெட்டப்பே வித்தியாசமா இருக்கு மச்சான். இந்த மாதிரி உருவத்தை நம்ம இது வரைக்கும் கேப்சர் பண்ணதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆமாடா, ஒரு வினோத உருவமா இருக்கு. இப்ப மேல இருக்குடா. மேலதான் நின்றுட்டு இருக்கு உருவம். அங்க இல்ல இப்போ. கைஸ் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டிஜேவும் ஆஃப் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் ஆச்சு, இப்போ கேமரா ஆஃப் ஆகுது. பைத்தியமா அது? அங்கேருந்து திருப்பி இங்கே வந்து திருப்பி இங்கேருந்து நம்மளை தாண்டி எப்படி போச்சு அது? டேய் அது பொண்ணு இல்லடா, பேய்டா. அது எப்படி வேணா போகும்டா. சாந்தி, உங்க ஆன்மாவை சாந்தி ஆக்குறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பார்த்து சாந்தி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்காக எங்க உயிரே கொடுப்போம். தூக்கு அந்த மனுஷனை தூக்கு. யோ, அதுக்காக நீ ஏன் உயிர் தர?
அப்படி சொன்னா போகும்னு நினைச்சப்பா. பார்த்து பார்த்து. ஐயோ இங்க பாரு எத்தனை முள்ளு இருக்கு. நான் தூங்குனாத பயமா வலிக்குது நான் கால் இருக்கு. ஸ்கெட்ச் போட்டுனாது உடம்புல எத்தனை இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னு தெரியல. ஏந்திர பால் மரம் டப்புனு ஏந்திருங்க முள்ளு விழுகுது. ஏந்திரியா கால் ஃபுல்லா முள்ளா குட்டி இருக்குப்பா இருப்பா. யோ வாயா ஃபர்ஸ்ட் போலாம் இங்க இருந்து. ஏந்திரி புறா ஒரு மேல தூக்குடா. ஏந்திரணும் இது நான் என் உருக்கு. பின்னாடி பார்த்து ஏந்திரணும் முள்ளு குத்தி கால் ஃபுல்லா. கைப்பிடி ஆஃப் ஆக போகுது. டேய் சத்தியமா டேய் அது நம்ம கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் மச்சான். நம்மளே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், வெறுப்பேற்றி பார்த்துட்டோம், சோகமாகவும் பேசியாச்சு. கைஸ் கடைசியாக ஃபயாஸ் வச்சு ஒரு சின்ன முயற்சி. ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எல்லாமே தூரம் தான் தெரியுது. லாஸ்ட்டாக ஃபயாஸை தான் அது டார்கெட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது. மேபி ஃபயாஸை வச்சு நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த பேய்க்கும் ஒரே கல்ல 3 மாங்காய் ஃபயாஸை வச்சு அடிக்க போகிறோம். தான் அது அடிக்கும். அதுதான் நீ இங்கே நில்லு. கேமரா கொடுறா அவர்கிட்ட. இங்கே நில்லு. நான் கொஞ்சம் தூரத்தில் வாட்ச் பண்ணுவோம். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ நிற்க போகிற. ஓகேவா? அப்படிதான் இருக்குது. நிலா வெளிச்சம் இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என் கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் தான் நீ இருக்குது. நாங்கள் அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறோம் ஜூம் போட்டு. உங்ககிட்ட எதாவது நெருங்கி வரலாம். இதுவே பக்குன்னு தான் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நைட் விஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். இதில் வர வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம எதுவாக இருந்தாலுமே பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாக், அவ்வளோ பனி இருக்குது. குளிர், பயங்கரமான குளிர். இன்னும் எடுக்கவே முடியல. கண்ணுக்கு தெர்றாரா தலைவர்? ஓகே, இப்போ என்னையை பார்த்துட்டிங்களா? இந்த இடத்த நான் சுற்றி காட்டுறேன். இது பாருங்கள் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே தானே பார்த்தோம். என் கை வச்சா ஸ்க்ரீனே மறையுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் பார்த்தோம். இருந்தாலும் சுற்றி எல்லா இடத்துக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இங்கேயே யாரோ நிற்கிற மாதிரி தான் இருக்குது. Guys. Guys, ஏதோ சத்தம் வந்துச்சுல. இங்க பாரு. என்னயா? யோ போகுதுயா. போ கிட்ட போ. இது கிட்ட போவா? போ. யோ நிக்குது பாரியா. மறுபடியும் அங்கேயே வந்து நில்லு. அதே இடத்துல நில்லு. உங்ககிட்ட வருதான்னு பார்க்கலாம். நில்லு. நீ விட்டு அதுக்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருவியாட்டிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன். இப்போ நில்லு. நீ வந்து எங்க நிக்க சொல்ற? எங்க நின்று இருந்தியோ அங்கேயே நில்லையா? காரணங்காக யூஎஸ்ஏ போறாங்க சூர்யா. நீங்க பக்கத்துல யாரு போயா? யோ அது நின்னுட்டு இருக்குதுயா. அது தூரத்துல நிக்குது சரத்து. கேமரால சரியா தெரிய மாட்டேங்குது. தூரத்துல நிக்குது. நின்னுட்டு தான் இருக்கிறேன். கைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு அவ்வளோ பயமா இருக்குது கைஸ். இப்போ இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. அது எல்லா இடத்துலையும் மாறி வருது. அடுத்து அது எங்கே வரும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், அவர் பின்னாடியே ஒரு உருவம் நிற்குதுடா. இங்கே பாடுறா ஜகா. எங்கூட தெரியுதுடா. ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு பின்னாடி இருந்து. இது வசியம் மாதிரி தெரியல. இது விஷயம் மாதிரி இருக்கு. சமாச்சாரம் சரத்து அது என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இங்க யாருமே இல்ல. ஐ லவ் யூ சொல்லி பாரு. நான் லவ் யூ சொல்லனா? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். பர்றா. ஓ பயசனா.
இந்த மாதிரி பாத்துங்க ஏந்திரனோ தூக்குடா மச்சான் மயக்கம் போட்டாரு இவ்வளவு சீக்கிரம் பிரெக்னன்ட் வந்து பார்த்தா பாடி ஆஃப் ஆயிடுச்சு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு சொல்றபடி விளையாட்டு விபரீதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு மச்சான். இது விளையாட்டு விபரீதத்துல போய் முடியும் எதிர்பார்க்கவே இல்லை நானு. ஏன்டா அவரே வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்காரு, கேன்சர் பண்ணுன்ற இந்த நேரத்துல. அப்புறம் வந்து கேள்றாத மனுஷன் வெளியே கூட்டு போய் தண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் கார்ல உட்கார வைக்கிறானா சாந்தி நான் சொல்லிட்டு அதான் உனக்கு முக்கியமா. இப்போ பயாஸ் முக்கியமா சாந்தி முக்கியமா? நீ இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வா சாந்தி. அப்போ வா கம்முன்னு அவர் குடி. கேப்லாம் வேணாம் உசுரா முக்கியம் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். நாங்க விளையாட்டா தான் பண்ணிட்டு இருந்தோம், அது இந்த அளவு விபரீதமாகன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணியிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பயங்கர